லங்கா கார்னர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் பொதுமக்கள் மனு. கோவை லங்கா கார்னர் பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. மது குடிக்க வரும் மதுப்பிரியர்கள் தினசரி அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களிடம் தகராறு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் டாஸ்மாக் கடையில் குடித்துவிட்டு அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் மேலும் 3 நபர்களை மது பாட்டில்களால் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த பொதுமக்களை உடனடியாக அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த பகுதியில் இருக்கும் டாஸ்மாக் கடையால் தினசரி பிரச்சினை ஏற்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் நிம்மதியாக அப்பகுதியில் வசிக்க முடியவில்லை என்றும், கடைகள் நடத்த முடியவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை கோவை மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் ஆணையரிடமும் புகார் மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் மீண்டும் மனு கொடுக்க வந்ததாக தெரிவித்தனர். கோவை மாநகர் காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். லங்கா கார்னர் பகுதியில் இருக்கும் டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், இதனால் உயிர் பலிகள் ஏற்படும் அபாயம் நிலவி வருவதாகவும் பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர். அதாவது லங்கா கார்னர் பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பர்மாசல் லைன் என்கிற இடம், அந்த இடத்துல அந்த டிவி பிரதர்ஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட குரங்கு சேட்டு கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 வருஷ காலமாக அந்த இடத்துல ஆயில் சம்பந்தமான தொழில்கள் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல இப்போ ஒரு 3 வருஷமாக அந்த இடத்துல ஒரு டாஸ்மாக்னு சொல்லி ஒரு ஒயின் ஷாப் கொடுத்து அதுக்கு லைசன்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு, அந்த இடத்துல எப்படி லைசன்ஸுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா அதெல்லாம் ஒரு எரிபொருள்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் வேறு ஏதாவது ஆச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படும். அந்த இடத்துல இந்த ஒயின் ஷாப் ஒரு 3 மாதமாக கொடுத்து மிகப்பெரிய பொதுமக்களுக்கும் அங்கே இருக்கிற கடைக்காரங்களுக்கும் போக்குவரத்துக்கும் பெரிய இடைஞ்சலாக இருக்குதுங்க. அதாவது அந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போதும் காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறோம். காவல்துறை இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க இங்கேயே இருக்க முடியுமா? 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அந்த இடத்துல மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல 24 ஹவர்ஸ் டைமே இல்லைங்க, எல்லா நேரமும் ஓடுது. இவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்க வர்றவங்க எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பெரியாஸ்பத்திரி அரசு மருத்துவமனை பக்கத்தில் ஒவ்வொரு அரசு மருத்துவமனை ஸ்கூலுக்கு பக்கத்தில் இவ்வளோ மீட்டர் தள்ளி தான் ஒயின் ஷாப் இருக்கணும்னு கணக்கு இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி தான் இருக்குது. ஒரு 200 அடி 250 அடியில் இந்த பக்கம் ஸ்கூலு, இந்த பக்கம் ஒயின் ஷாப் இருக்குது. அதுக்கு இடையில் இந்த டாஸ்மாக் செயல்படுது. அதனால் மிகப்பெரிய இடைஞ்சலும் போக்குவரத்துக்கு இடைஞ்சலும். அதுவும் வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு போகிறவங்க, வெளியூர்காரங்க, நார்த் இந்தியன்ஸு எல்லாருமே தான் இந்த இடத்துல வந்துட்டு போகிறாங்க. வர்றவங்க 1 நிமிஷம் உள்ள 1 நிமிஷத்தில் வண்டி காணாமல் போகுது. டெய்லி வண்டி காணோம், அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற உள்ள குடியிருப்பில் இருக்கிற குழந்தைகள்லாம் கடைகளுக்கு வரும்போது அந்த பசங்க கையில் பணம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவன் நின்றுட்டே இருக்கிறது பிடுங்கிட்டு ஓடிடுறது. ரொம்ப அதாவது எத்தனை பாதுகாப்பு கொடுக்கறது, என்ன பண்ணுறதுன்னு எங்களால் ஒன்றுமே ஜீரணிக்கவே முடியல. பல முறை இதுக்கு கொடுத்தும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காதனால இன்றைக்கி திருப்பி மீண்டும் ஒரு முறை கமிஷனர் பார்த்து இதுக்கு பதிவு பண்ணணும்னு வந்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சா மட்டும்தான் அங்கே இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா ஒரு உயிர் பலி ஆகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் நடந்திருக்குது. அதனால் தயவுசெய்து இது ஒரு மிகப்பெரிய ரொம்ப அந்த அரசும் அதிகாரிகளும் ஒரு கருத்தில் எடுத்து இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி இந்த டைம் கேட்டுக்கிறோம். நாங்கள் 50 வருஷமாக இங்கே இருக்கிறோம். ஆயில் கடையில் நான் வேலை செய்கிறேன். என் பேர் லட்சுமிங்க. நாங்கள் கடைக்கு வரும்போது அந்த அசிங்கமாக கிடக்கும். வாசப்பள்ளியில் வாந்தி எடுத்து தொல்லையெல்லாம் இருக்குது. நாங்கள் எழுப்பி விட்டு தான் அப்புறம் அதை க்ளீன் பண்ணி நாங்கள் வேலை செய்கிறோம். தயவுசெய்து இந்த பாரு எடுக்க நாங்கள் எத்தனையோ முறை கொடுத்துட்டோம். அதை எதுவுமே செய்யலை யாருமே. இனிமேலாவது இந்த பார் எங்களுக்கு எடுக்க வேணும். அதே மாதிரி குடுத்தனமும் இருக்கா. குடுத்தனத்துக்குள்ள பொம்பளைங்க அதுக்கு நடக்கவும் முடியல, பிள்ளைங்க அதில் நடக்கவே முடியல. தயவுசெய்து இந்த பார் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்.